வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொளி நான் ஓய்வு பெறும் நாளுக்கு முதல் நாள் என் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு அறுசுவை உணவளித்து மகிழ்ந்த நாள். இந்த உணவை என் பள்ளியில் உள்ள என்னுடைய தோழர்களே தயாரித்து வழங்கினார்கள். இப்போ நீங்க பார்க்கறது எனக்கு எழுத்தாளர்ல உணவளித்துக் கொண்டிருப்பவர் தான் எனது பள்ளியின் தலைமை ஆசிரியர், அருகில் பூபதி கணித ஆசிரியர், அருகில் இது மாணவர்களுடைய தோட்டம். இவங்க லதா ஆசிரியர், ஒரு ராமசாமி, ஒரு சுப்பிரமணி, கார் ஓட்டுநர் ஜெயபிரகாஷ். நான் அதிகமாக என்னுடைய பணிக்காலத்தில் வேலை செய்தேன் அப்படின்னா அது இந்த பள்ளியில் தான். இவங்க பூமாலை ஆசிரியர், இவங்க கீதா ஆசிரியை. அடுத்து என் அருகில் நின்று கொண்டு இருக்கக்கூடியவர் சதீஷ் அவர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர். நாம எவ்வளவுதான் பணம், பொருள், பொன் இப்படி மக்கள் போதும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க சார் கௌதமன் ஆசிரியர், இவங்க சாந்தி டீச்சர், இவங்க சமையலர் விஜயா. பிரியாணி போடுறாங்கப்பா, சிக்கன் பிரியாணி. ஆனா சாப்பாடு போட்டா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வயிறும் மனமும் எவ்வளவு சாப்பிட்டு எவ்வளவு நிறைவடையுதோ அதோட போதும்னு சொல்லுவாங்க. இதுதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம். வறுமையில் இருக்கிறவங்களையோ அல்லது பசியில் இருக்கிறவங்களையோ நாம போய் எதை பாடமா நடத்தினாலோ பாடமா சொன்னாலோ அவங்க மூளையில எதுவுமே ஏறாது. இவர் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர். அப்போ அவனுடைய வயிற்றுக்கு தேவையான அளவு நம்ம உணவை கொடுத்து விட்டு அவன் பசியை ஆற்றி விட்டு நாம் பாடம் நடத்தினால் மாணவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். நாம் நடத்தியது அவரிடம் சென்று சேரும். இந்த பார்த்தீங்கன்னா என்னுடன் இருப்பவர், நடுவில் இருப்பவர் தலைமை ஆசிரியர், அருகில் இருப்பவர் சதீஷ்குமார். இந்த உணவை தயாரிப்பதில் முதன்மையானவர் அவர் தான். இப்படி நான் அதிகமான ஆண்டுகள் பணியாற்றியதால இந்த பள்ளி எனக்கு மிகவும் பிடித்த பள்ளி. இந்த பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் அனைவருமே விரும்பத்தக்க வகையில உணவு அன்று வழங்கினேன். எனக்கு மிகவும் மன நிறைவாக இருந்தது. இந்த காணொலி காட்சியை பதிவு செய்து கொண்டிருப்பவர் தன் முகத்தை காட்டவில்லை. ஏனென்றால் அவர் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்ததால அவர் முகத்தை காட்டல. அவர் திரு எஸ் மகேந்திரன், அவருடன் பணியாற்றும் நண்பர் தான். எல்லாவற்றிலும் துணையாக இருப்பவரும் அவர்தான். இப்படி இது ஏன் நான் சொல்றேன்னா, மாணவர்களை நேசிக்கிற அனைவருக்கும் சேரமாகுது.